அவனுடைய செயற்பாடுகளை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருப்பதற்கும் மனித செயற்பாடுகளின் ஒழுங்குகள் சீராக அமைவதற்கும் இந்த திருமணம் என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தை அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இந்த பூமியில் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ, நான் தனிமையில் வாழப் போகிறேன் என்று சொல்கிறார்களோ, நான் துறவரத்தில் போக போகிறேன் என்று சொல்கிறார்களோ, இவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள். அதிகமான ஒரு நிகழ்வு அவனுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகிற ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது என்றால், எல்லோருடைய வாழ்க்கையிலும் திருமணம் என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை நாம் அடையாளப்படுத்தலாம். ஒரு காலகட்டத்தில் தனிமையில் வாழ்ந்து பாடசாலைகளில் படித்து இளைஞர்களாக மாறி வாலிப பருவத்தில் வாழ்க்கையினுடைய நீரோட்டத்தில் கலக்கிற பொழுது, இன்னும் ஒரு பக்கம் உளவியல் தேவைகளோடு சேர்த்து உடலியல் ஆசைகளும் அதிகரிக்கிற பொழுது, தனக்கென்றொரு ஒதுங்குமிடம், தனக்கென்றொரு அடைக்கலம் தேவை என்கிற ஒரு மனோநிலை ஏற்படுகிற பொழுது, அந்த மனோநிலையை ஒரு சரியான சீரான வடிவமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் எங்களுக்கு காட்டி இருக்கிற மிக உன்னதமான ஒரு வணக்கம் தான் அந்நிக்காஹ் என்று சொல்லுகிற திருமணம் என்று சொல்லுகிற விஷயம். இந்த திருமணம் என்கிற இந்த ஒப்பந்தம் அல்லது இந்த உறவு இஸ்லாத்தினுடைய பார்வையில் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், இதை ஒரு வணக்கமாக இஸ்லாம் அறிமுகம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிகாஹு மின் சுன்னதி வமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என் வழிமுறையை யார் வெறுக்கிறார்களோ, வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ, நான் தனிமையில் வாழப் போகிறேன் என்று சொல்கிறார்களோ, நான் துறவரத்தில் போக போகிறேன் என்று சொல்கிறார்களோ, இவர்களெல்லாம் இந்த மார்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்த மிக உன்னதமான ஒரு வணக்கமாக இந்த திருமணம் என்று சொல்லுகிற வணக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். மனித உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், அவனுடைய செயற்பாடுகளை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருப்பதற்கும், மனித செயற்பாடுகளின் ஒழுங்குகள் சீராக அமைவதற்கும் இந்த திருமணம் என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தை அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இந்த பூமியில் அறிமுகம் செய்கிறான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا, உங்களை ஆண்கள் பெண்கள் என்று சோடி சோடிகளாக நாங்கள் படைத்திருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று சொன்ன அல்லாஹ் லிதஸ்குனு இலைஹா, அதன் மூலமாக அந்த சோடிகளாக நீங்கள் படைக்கப்பட்டதன் ஊடாக ஒருவருக்கொருவர் மன அமைதியையும் நிம்மதியையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு நாங்கள் உங்களை படைத்து வஜஅல பைனகும் மவத்ததன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் திருமணம் என்று சொல்லுகிற இரு மனங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே பாதையில் பயணிக்கின்ற, வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு குடும்பங்களில் யாரென்று தெரியாமல் வாழ்ந்த, வெவ்வேறு சூழல்களில் வளர்ந்த, பல்வேறு பழக்க வழக்கங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் திருமண உறவு என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தினூடாக இணைந்து அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் ஒருவருக்கொருவர் இணைந்து வாழுகிற இந்த வாழ்க்கை இருக்கிறது. இந்த விட்டு கொடுக்க முடியாத உறவு இருக்கிறது, இணைந்து வாழுகிற சந்தோஷம் இருக்கிறது. இந்த சந்தோஷம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான்.